மொத்த உலகத்தையும் தன்னுடைய பிஸ்னஸால் கட்டி ஆண்டிட்டு இருக்கிறவர் தான் எலான் மஸ்க். அவருடைய பிஸ்னஸ் இல்லாத நாடுகளே இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய பிஸ்னஸ் வந்து நம்மளுடைய இந்த எர்த்து முழுக்க எல்லா நாடுகள்லையும் வந்து பரவி இருக்கு. ஆனால் அவர் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் அவருடைய பெரிய பையனை பற்றி பேசும்போது அந்த பையன் வந்து ஓக் மைண்ட் வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கார். ஓக் மைண்ட் வைரஸ்னால் என்ன, உண்மையிலே அவருடைய பெரிய பையன் வந்து இந்த ஓக் மைண்ட் வைரஸ் அஃபெக்டாக இறந்துட்டானா, என்ன நடந்துகிட்ருக்கு அமெரிக்காவில், அவருடைய ஃபேமிலியில் என்ன நடந்துகிட்ருக்கு, அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ரஜு, திஸ் இஸ் ஈவினிங் ட்ராப்ஸ். வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிளப். சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி அங்கே நிறைய பிஸ்னஸ்களெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி லைக் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், அப்புறம் வந்து நியூராலிங்க், இந்த மாதிரியான நிறைய பிஸ்னஸ்களெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து உலகத்தை ஆண்டிகிட்ருக்கிறவர் யார் அப்படின்னா எலான் மஸ்க். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த ஓக் மைண்ட் வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த வைரஸை வந்து நான் அழிக்காமல் விடவே மாட்டேன். என்னுடைய இனிமேல் இருக்கக்கூடிய வாழ்க்கை லட்சியம் என்னென்னா இந்த ஓக் மைண்ட் வைரஸை அழிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓக் மைண்ட் வைரஸ்னால் என்ன நடந்திருக்கும் அவருக்கு? எலான் மஸ்க் 2000 வந்து ஜெனிபர் ஜஸ்டின் வில்சன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ட்வின்ஸ், ஒரு ரெண்டு குழந்தைகள் பிறக்குது. அதில் ஃபஸ்ட்டு பையன்தான் சேவியர் மஸ்க். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் 1-2 பேப்பர்ஸில் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த பேப்பர்ஸில் வந்து கையெழுத்து போடலைன்னா உங்களுடைய பெரிய பையன் வந்து தற்கொலை பண்ணிப்பான், அவன் சூசைட் பண்ண போகிறான், அதனால் என்ன பண்ணுங்க, உடனடியாக நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்திருக்காங்கன்னா எலான் மஸ்கிட்ட கொஞ்சம் பேப்பர்ஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இவர் என்ன செய்திருக்காருன்னா, என்ன நினச்சிருக்காருன்னா, இது கொரோனா டைமு, ஏற்கனவே வந்து கொரோனா இப்போ அதோடைய பாதிப்பு வந்து இன்னும் முழுமையாக போகலை, அதனால் ஏதாவது பிரச்சனை பையனுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பேட்டியில் அவருடைய பெரிய பையனை பற்றி கேட்கும்போது தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோடய பெரிய பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் விஷயம் என்னென்னா, அவருடைய பெரிய பையன் வந்து இறக்கவே இல்லை, அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் ஒரே ஒரு விஷயம் செய்திருக்கிறான். என்ன அப்படின்னா, அந்த பாலின மாற்றத்துக்கான வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி என்ன செய்திருக்கான்னா டிரான்ஸ்ஜெண்டராக மாறியிருக்கான். அதைத்தான் இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஓக் மைண்ட் வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகி என்னுடைய பெரிய பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு ஒரு கோபத்தில் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த உலகத்தில் இருந்தே வந்து இந்த ஓக் மைண்ட் வைரஸை வந்து அழிக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கர சவாலான வந்து ஒரு அறிக்கையும் விட்டுருக்கிறார். அவர் இவ்வளோ எமோஷனலாக பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரை வந்து ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாங்க. என்கிட்ட வந்து உண்மையான ரீசன் வந்து யாருமே சொல்லலை. எனக்கு தெரியாமலே என்ன செய்திருக்காங்கன்னா, அவனுக்கு வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நிறைய மருந்துகளை வந்து அவனுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அப்பா அப்படிங்கிற முறையில் வந்து எனக்கு அதை அறியறதுக்கான உரிமை இருக்குது. உரிமை இருந்தும் என்கிட்ட வந்து யாருமே சொல்லலை, எல்லாருமே சேர்ந்து வந்து என்னை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் புலம்பியிருக்காரு. புலம்புறது மட்டும் இல்லை, ஒரு பேட்டியில் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி கண்ணிலேருந்து கண்ணீராக வந்திருக்கு அவருக்கு. யார் கொஸ்டின் கேட்டாலுமே அவர் வந்து டக்குன்னு பதில் சொல்லக்கூடிய எலான் மஸ்க் இவரோட பெரிய பையனை பற்றி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது வந்து என்னென்னா, ரொம்ப அதாவது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு கிட்டத்தட்ட வந்து 10-15 செகண்ட்ஸ் தாண்டி தான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அதுவும் வார்த்தைகள் வாயிலேருந்து வராமல் அவர் மனசை ரொம்பவே தவிச்சு போயிருந்திருக்கிறார். அந்த பேட்டியில் பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, உங்களாலெல்லாம் இது புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு அப்பாங்கிற முறையில் வந்து என்னுடைய மனசு வந்து உடஞ்சி போயிருக்கு. ஏன்னா இந்த விஷயம் வந்து அந்த அளவுக்கு கொடுமையானது, ரொம்ப தீயது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து உலகத்தில் இருக்கவே கூடாது. நான் வந்து இதை அழிப்பேன், இது எல்லாத்தையுமே வந்து சோலியை முடிக்க போகிறேன். கருத்தடை மாத்திரைகள், அந்த மாதிரியான மாத்திரைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காரு. இப்படி எலான் மஸ்க் வந்து ஒரு பக்கம் அவருடைய பெரிய பையனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. அவருடைய பெரிய பையன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது சேவியர் மஸ்க் என்ன பண்ணியிருக்காருன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு. என்ன அப்படின்னா, என்னுடைய பேரான சேவியர் மஸ்க் அப்படிங்கிறத மாற்றிட்டு விவியன் ஜென்னா வில்சன் அப்படின்னு மாற்றணும்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்துருக்காரு. அதில் அவர் ஜெயிச்சிருக்காரு. இதில் வந்து இந்த வில்சன் அப்படிங்கிறது வந்து அவருடைய, அதாவது அந்த பையனுடைய அம்மாவுடைய குடும்ப பேர். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் வந்து இனிமேல் எந்த ஒட்டு உறவு இருக்கக்கூடாது. அவருடைய நேமை வந்து நான் எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கிற விரும்பலை.
நான் வந்து தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வழக்கு கூட எக்ஸ்ட்ரா வந்து இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காப்புல. அதுக்கு வந்து கோர்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பெர்மிஷன், அந்த பையனுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பையனுடைய 18வது பிறந்தநாள் கொண்டாட்டம் முடிஞ்ச உடனே மஸ்கோடைய ரிலேட்டிவ்ஸும் அவங்களுடைய அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்த சேவியர் மஸ்க் வந்து இனி அவனுடைய நெய்மை மாற்றிட்டு இந்த இவருடைய கம்பெனியில், அதாவது எலான் மஸ்கோடைய கம்பெனியில் வந்து ஏதாவது ஒரு பொறுப்பை எடுத்து பக்காவாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்தில், அந்த ஃபேமிலியில் வந்து விஷயம் வேறு மாதிரி போய் அங்கே பெரிய 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 சலசலப்பு எல்லாம் உண்டு பண்ணது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்க்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 மன வருத்தத்தையும் அந்த பையன் உண்டு பண்ணியிருக்கான். என்ன இருந்தாலும் எலான் மஸ்க் வந்து இந்த மாதிரி ஒரு பொது வழியில் அவருடைய பையனை பற்றி அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுனது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் அவருக்கு வேண்டப்பட்டவங்களும் சரி, அவருக்கு மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம், அபிமானம் வச்சுருக்கவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, இவர் இப்படி செய்திருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு அவர் எமோஷ்னல் ஆகிருக்கக்கூடாது, அவர் ஃபேமிலின்னு வரும்போது ரொம்ப ஓவராக எமோஷ்னல் ஆகிருக்காரு, அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த பையன் பண்ணதும் தப்புன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அவன் வந்து அவனுடைய அப்பாட்டையோ இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஃபேமிலியில் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட வந்து விஷயத்தை பேசி அவருக்கு அதை புரிய வச்சுருக்கணும். புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் அவன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்கணுமே தவிர, அவனாகவே வந்து எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது, 18 வயசு ஆயாச்சு, அதனால் வந்து என்னால் எல்லாத்தையுமே செய்ய முடியும், அதுக்கான ஒரு ரைட்ஸ் எனக்கு இருக்குது, அரசியலமைப்பு சட்டம் வந்து எனக்கு அதுக்கான தகுதி, அதுக்கான ஒரு உரிமை எனக்கு வழங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால வந்து என்ன செய்திருக்கக்கூடாது, அவன் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அதில் உண்மை இல்லாமல் இல்லை. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு, அதாவது ஜெண்டர் மாற்றுறதுக்கான அந்த ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, வேறு மாதிரி விஷயத்துக்கு வந்து என்னென்னா 18 வயசு அவங்களுக்கு பூர்த்தி ஆகியிருந்தால் மட்டும்தான் அதுக்கான வந்து ஒரு பெர்மிஷன் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து அமெரிக்கான்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு வந்து 18வது வயசாக அந்த பிறந்தநாள் கொண்டாடினாலே அவனுக்கு அதுக்கான பெர்மிஷன் கிடச்சிரும். ஆனால் அமெரிக்கா அப்படின்னு பார்க்கும்போது வந்து என்னென்னா, மற்ற எல்லா நாடுகளையும் விட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதுக்கு சரியான ரீசன் என்ன அப்படின்னு தெரியல. அது பிரச்சனையா இல்லை அது இயல்பாகவே இருக்கிறதா? இந்த மாதிரி வந்து ஒரு ஆள், ஒரு ஆணாக இருக்கிறவன் திடீர்னு பெண்ணாக மாறுறதும், அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க ஆணாக மாறுறதுக்கு வந்து முயற்சிக்கிறதும், இது எல்லாமே ஹார்மோனில் இருக்கக்கூடிய அந்த அந்த விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த ஹார்மோன் மாறுறதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை வந்து ட்ரெஸ் கோடு காரணமாக இருக்குமா? இல்லாமல் இருந்தாச்சுன்னா வந்து அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் காரணமாக இருக்குமா? இல்லைன்னா அவங்க வந்து பழகக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அது காரணமாக இருக்குமா? ஏன்னா இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து மற்ற எல்லா நாடுகளையும் விட அமெரிக்காவில் வந்து இந்த ஜெண்டர் மாறுறது வந்து அதிகமாகவே இருக்குது இல்லையா? அதுக்காக வந்து இது அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்குது, நம்ம இந்தியாவில் வந்து அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியாவிலையும் இந்த மாதிரியான ஒரு பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அது நமக்கு வந்து அதிகமாக வெளியே தெரியறதில்ல. ஆனால் நிறைய பேர் பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்துக்கிட்டு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு சில உதாரணத்தை காமிக்க முடியும். சமீபத்தில் கூட கேரளாவில் வந்து ஒரு கப்பல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்ததுக்கப்புறம் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. என்ன இருந்தாலும் 18 வயசு ஆயிடுச்சுன்னா அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அவங்க அடல்ட். அவங்களுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிறதுக்கான வந்து ஒரு உரிமை அவங்களுக்கு வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, வேறு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உடம்புக்குள்ளாடி ஏதோ மாற்றங்கள் நடக்கும்போது இல்லை அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவங்க மனசுக்குள்ளாடியும் சரி, அவங்க உடம்புக்குள்ளாடியும் சரி, நம்மளால் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, போய் பார்க்குறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய அந்த ஒரு வளர்ப்பு முறை இருக்கு இல்லையா, அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து என்ன சிச்சுவேஷனில் வந்து வளர்ந்துட்டுருக்காங்க, யாரு கூடலாம் அவங்க பழகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஒரு தாட்ஸ், அவங்களுடைய அந்த ஒரு வாழ்க்கை முறை எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியவே தெரிகிறதில்ல. திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியே வரும்போது நம்ம ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டோ இல்லாமல் இருந்து ஓன்னு அழுதுகிட்டோ ஏதாவது பிரயோஜனம் உண்டுமான்னா 10 காசு கூட பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து அவங்களுடைய ஜெண்டரை வந்து சேஞ்ச் பண்ணும்போது வந்து உண்மையிலே அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய ஆதரவையும் தேவைப்பட்ட கவுன்சிலிங் தான் கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி பொது வெளியில்
போட்டு அந்த பையன் இறந்து போயிட்டான், செத்து போயிட்டான் அப்படிங்கிறது சொல்கிறதெல்லாம் நியாயமாக இருக்குமான்னா நிச்சயமாக நியாயமாக இருக்காது அப்படிங்கிறதான் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட நாளை மாலை 5 o'clock உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், see you.